எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்கிட்ட நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு முடியெல்லாம் கொட்டுது மேடம், திக்னஸ் குறைஞ்சிட்டு போகுது, சொட்டை ஆயிட்டு போகுது, முடி வளர்றதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ரெமெடி சொல்றேங்க. இப்ப பாத்தீங்கன்னா முடி கொட்டுறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நிறைய அழுக்கு வந்து நம்ம தள்ள சேர்ந்தா கூட முடி கொட்டும். நிறைய பொல்யூஷன், ஸ்கூட்டர்ல போறதுனால, அப்புறம் ஹெல்மெட் போடுறதுனால கூட ஒரு சில ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா சொட்டை கொஞ்சம் முன்னாடி அங்கங்க இருக்கும். ஃபங்கஸ் இருக்கறனால டேண்ட்ரஃப் வரும். இது போன்ற பல்விதமான காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். சரி, முடி வந்து நமக்கு கொட்டாம இருக்கணும், முடி நீளமா வளரணும், நல்லா அடர்த்தியா வளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வீட்டு ரெமெடி ஒரு சிலது நான் சொல்றேன். அதுல ஒரு ரெமெடி இன்னைக்கு சொல்றேங்க. அது நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வை தரும். ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேங்க நான். பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு கருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, கலோஞ்சின்னு போட்டு அப்புறம் வெந்தயமும் சேர்த்து ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பரேஷன் சொல்லியிருக்கேன். அந்த ஆயில் வந்து நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க எல்லாம் ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கு, முடி கொட்டுறது நின்றுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பார்க்காதவங்க எல்லாம் வந்து ஏதாவது சொல்லுங்க ரெமெடின்னு சொல்றாங்க. அதனால நான் அதோட லிங்க் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் இருக்கு இல்லையா, அதுல அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்கையும் நான் தர்றேங்க உங்களுக்கு. சரி, இப்ப வந்து நம்ம இன்னொரு தீர்வு நம்ம பார்க்க போறோம். முடி வளர்றதுக்கு நல்ல ஒரு ரெமெடி சொல்ல போறேன். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு முதல்ல பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம், அதை நான் பாருங்க பொடி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன். நம்ம 100 கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்துங்க, தோல் நீக்கிட்டு அலசிட்டு நல்லா பொடி பொடியா அரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி நான் அரிஞ்சு வச்சதுதான் இப்படி இருக்கு, இங்க பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கிராமத்துல ரொம்ப சர்வசாதாரணமா, சிட்டியில கூட நிறைய பேர் மரம் வளர்க்குறாங்க, அவங்க வீட்டுல எல்லாம் கட்டாயம் இந்த கொய்யா இலைகள் இருக்கும். இந்த கொய்யா இலைகள் பாருங்க, இந்த கொய்யா இலையில முடி வளர்றதுக்கான சத்து இருக்கான்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. மருத்துவர்கள் ஆராய்ச்சி செஞ்சு சொல்லியிருக்காங்க, இந்த கொய்யா இலைகள் இயற்கையாவே பாத்தீங்கன்னா முடி வளர்றதுக்கு நிறைய சத்து இருக்கு, ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் அதுல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த கொய்யா இலை பாத்தீங்கன்னா ஒரு கப் எடுத்துட்டு நான் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்பருத்தி பூங்க, நமக்கு எவ்வளவு கிடைக்குதோ கொஞ்சம் சும்மா ஒரு பிடி அளவு எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சதா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், ஏன்னா எண்ணெய் உரியாம இருக்கும். அடுத்தது காஞ்ச கருவேப்பிலை இலைகள். இந்த காஞ்ச கருவேப்பிலை இலைகள் நான் இயற்கையாவே பாத்தீங்கன்னா வீட்டுல நிழல்ல உலர்த்தி எடுத்திருக்கேங்க. வீட்டு நிழல்லையே இந்த கருவேப்பிலை வந்து நமக்கு இப்ப எக்ஸஸ் ஆஃப் கடையில வந்துருதுன்னு வைங்களேன், நான் தூக்கி எறியறதுல ஒன்னா துவையில அரைச்சிக்கிறது, இல்லாட்டி இந்த மாதிரி உருவிட்டுங்க ஒரு தட்டுல போட்டு வீட்டுக்குள்ளரையே வந்து நிழல்ல உலர்த்திடுவேன். வெயில்ல நம்ம உலர்த்தி வைக்க கூடாது. எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. கருவேப்பிலை இலைகள் பாத்தீங்கன்னா ஒரு சமயம் நிறைய பாக்ஸ் நிறைய கிடைக்கும், ஒவ்வொரு சமயம் பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது, ஒரு இலை கூட இருக்காது. அதனால நான் இது என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி காய வச்சு ஒரு டப்பா ஃபுல்லா எடுத்து வச்சுப்பேங்க. தாளிக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை இலை காஞ்சதை எடுத்து போட்டுருவேன். நமக்கு அந்த சாம்பார் ரசத்து கூட சேர்ந்த பின்னாடி சாதாரணமா விரிஞ்சு நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். இது ஒரு டிப் நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்தது 200 ml தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டினதா இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். இல்லாட்டி நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் எங்க கிடைக்குதோ அது பார்த்து வாங்கிக்கோங்க. 200 ml எடுத்திருக்கேங்க. சரி, இப்போ இதன் செய்முறை பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதுல 200 ml தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுங்க, இந்த கொய்யா இலைகள் இருக்கு இல்லையா, அதை இதுல போட்டுடலாம். அடுத்தது இந்த சின்ன வெங்காயத்தை பொடி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதையும் போட்டுக்கலாங்க. அடுத்தது இந்த செம்பருத்தி பூவை போட்டுக்கலாம். அடுத்தது கறிவேப்பிலை, இது நல்லா மூழ்கிற வைக்கணுங்க. நல்லா கொதிக்க விடணும், அழுத்தி விட்டுட்டே இருங்க, அதுல ஜூஸ் இறங்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதாவது அந்த கருஞ்சீரகம் வந்து வெங்காய விதை தான், கலோஞ்சின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு நல்ல முடி வளர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். அந்த எபிசோட்லயே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ வெங்காயத்தை டைரக்டா அரைச்சிட்டு ஸ்கேல்ப்ல தடவுனா கூட முடி நல்லா வளரும் அப்படின்னு. அப்படி ஸ்கேல்ப்ல தடவ முடியாதவங்க என்ன, நமக்கு எல்லாம் அப்படியே முகம் எல்லாம் வழியும் இல்லையா, கண்ணெல்லாம் போச்சுன்னா எரிச்சல் எடுக்கும், அந்த வெங்காய ஸ்மெல் கூட ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால அப்படி அரைச்சு வைக்கலன்னா பரவாயில்லன்னு, அரைச்சு வச்சா நல்லா முடி வளரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த ஆயில் ஃபார்ம்ல நம்ம செய்ய போறோங்க. வெங்காயத்துக்கு இயல்பாவே பாத்தீங்கன்னா முடி வளர வைக்கக்கூடிய நிறைய சத்துக்கள் அதுல அடங்கி இருக்கு. இந்த மருத்துவம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1000 ஆண்டுகளாக நம்ம முன்னோர்கள் வந்து கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்றாங்க. நம்ம தான் அப்படியே நாளடைவுல எல்லாத்தையும் விட்டுட்டோம். ஏன்னா ரெடிமேடாக எல்லாம் வாங்கி ரெடிமேடாக பயன்படுத்தி அவசர காலகட்டம், எல்லாம் வேலைக்கு போகிறோம் வரோம்,
அப்படி போயிட்டு இருந்தாங்க. என்னதான் ஒரு சுழல் தான் பாருங்களேன். இப்போ மறுபடியும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அந்த கேழ்வரகு கஞ்சி குடிக்கிறாங்க, கேழ்வரகு களி சாப்பிடுறாங்க, சிறுதானியங்கள் எல்லாம் இப்ப தேடி தேடி சாப்பிடுறாங்க. அப்புறம் இது போல கை வைத்தியம் ஏதாவது கிடைக்குமா, நல்ல ரெமெடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி தேடி எல்லாரும் போறாங்க. இப்ப பாருங்க, எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த இலைகள், கொய்யா இலைகள் எல்லாம் போட்டோம்ல, அந்த நிறம் மாறிடுச்சு. அப்படி மாறினோடனே நம்ம அடுப்பு அணைச்சு இதை எடுத்துடலாங்க. ஒன்னா நல்லா ஆற விட்டுட்டு துணியில வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா நான் இப்போ உங்களுக்கு வடிகட்டி காமிக்கிறேன். சக்கையெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துடுறேங்க. இது வடிகட்டினதுல உங்களுக்கு பாருங்க, நம்ம வெள்ளை வெள்ளையர்னு எண்ணெய் போட்டோம்ல, இப்போ பாருங்க ஒரு மாதிரி இளம் பச்சையா மாறி இருக்கு நேரம். அந்த கொய்யா இலைகள்ல இருக்கக்கூடிய சத்தெல்லாம் இறங்கியிருக்கு. அப்புறம் அந்த செம்பருத்தி பூவில் இருக்கிறது, வெங்காயத்தில் இருக்கிற சத்தெல்லாம் அதில் நல்லா இறங்கியிருக்குங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சக்கையெல்லாம் கொஞ்சம் ஆற விட்டு நல்ல சுத்தமான துணி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். மோந்து பார்க்கும்போது ஒரு நல்ல மனம், என்ன சொல்லுவோம், அந்த மூலிகை எல்லாம் சேர்ந்தா ஒரு மனம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல மனம் வருது. அந்த கறிவேப்பிலை, செம்பருத்தி பூ, அப்புறம் அந்த கொய்யா இலை, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்ந்தா ஒரு நல்ல மனம் வருது. நீங்க தடவிக்கிட்டே வாங்க இந்த எண்ணெயை. இது உங்களுக்கு நிச்சயம் நல்ல ரெமெடி கொடுக்கும், தீர்வை கொடுக்கும். நீங்க இந்த யூஸ் பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஒரு வாரத்தில் 10 நாள்லாம் தெரியாதுங்க. இது வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாள் குளிக்கிறதுக்கு முன்னாடி, தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி தடவிட்டு ஒரு 40 மினிட்ஸ் நம்ம ஊற விட்டுறணுங்க. ஊற விட்ட பின்னாடி தலை கழுவிக்கணும். நம்ம நல்ல ஷாம்புவை யூஸ் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு போக போக பார்த்தீங்கன்னா பேபி ஹேர்ஸ் எல்லாம் க்ரோத் நீங்களே பார்க்கலாம். அப்புறம் நல்ல டென்சிட்டி கிடைக்கும், முடி திக்னஸ் கிடைக்கும். இதனால நீங்கள் இது பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸை. சரி, உங்களுக்கு இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் மற்றும் பியூட்டி டிப்ஸ், அப்புறம் சமையல் நிகழ்ச்சிகள், எங்களுடைய பழமொழி கதைகள், பாடல்கள் மற்றும் நல்ல கருத்துக்கள் எல்லாம் தேவைப்படுமையானால் நீங்களாம் செய்ய வேண்டியது ஒன்று தாங்க. அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் சிகப்பு கலரில் இருக்கும்போது இல்லையா, அதை அழுத்தும் போது பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் பட்டன் காமிக்கும், அதையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்னென்ன பதிவுகள் போடுறேனோ அதெல்லாம் உங்களுடைய கவனத்துக்கு சேரும். இது தவிர பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல எங்களுடைய யூடியூப் சேனல் லிங்க் கொடுத்திருப்போம். அதை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன நாங்க பதிவுகள் போட்டிருக்கோமோ அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கலாங்க. சரி, மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.